பாம்பன் சுவாமிகள் ஐயாவுக்கு யார் சராக்ஷர உபதேசம் குடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க, நான் அந்த கதைய சொல்றேன். நான் பாம்பன் சுவாமிகள் ஐயாவோட வரலாற்ற டெய்லி ஒரு வீடியோ போடுறேன். வேணும்ன்றவங்க மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாம்பன் சுவாமிகள் ஐயா தனது பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சு வெளில வந்த பிறகு, பாம்பன் சுவாமிகளோட அப்பா ஒரு இரும்பு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் பாம்பன் சுவாமிகள் ஐயாவை கூப்பிட்டு, "நீ ஏன் ஒரு பங்காளனை சேர்த்துக்கொண்டு ஒரு நெல் வியாபாரம் செய்யக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இவரும் தனது அப்பா சொன்னபடியே ஒரு நெல் கிடங்கு வச்சுட்டாரு. அப்ப ராமேஸ்வரத்திலிருந்து வந்த ஒரு ஐயர் வடமொழி தென்மொழி கற்றிருந்தாரு. அவர் கூட சேது மாதவ கோயில் அர்ச்சகருமான சுப்பிரமணிய பக்தருமான சேது மாதவையரும் இங்க வந்துட்டு இருந்தாங்க. பாம்பன் சுவாமிகள் ஐயாவோட நெல் கிடங்குக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்போ பாம்பன் சுவாமிகளை பார்த்து, "இன்னார் மகனாப்பா நீ" அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தனது பணப்பொட்டியின் மேல 100 பாடல்கள் எழுதினாருன்னு போன பதிவுல சொன்னோம் பாத்தீங்களா, அந்த பாடல்களை இந்த பணப்பொட்டியின் மேல எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. பின்னர் வந்த இருவரும் அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தாங்க. "இது யார் எழுதினது? புதிது போல இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு பாம்பன் சுவாமிகளையும், "நான் தான் எழுதினேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். உடனே அவர், "ராமேஸ்வரத்துல வித்வான் குமாரசுவாமி பிள்ளை என்று ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த புத்தகத்தை நான் எடுத்துன்னு போய் கொடுக்க ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பாம்பன் சுவாமிகளையும், "சரி எடுத்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவரும் எடுத்துட்டு வந்து குமாரசுவாமி பிள்ளை கிட்ட கொடுக்கிறாரு. உடனே குமாரசுவாமி பிள்ளையும் அந்த பாட்டை படிச்சுட்டு, "பாட்டுகள் நயமுடன் இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அவரும் ஐயரும் சேர்ந்து இந்த பாடல்கள் எல்லாம் பதிப்பிட செய்ய வேண்டும். பாம்பன் சுவாமிகள் ஐயாவிடம் முறையீடு செய்யும் போது, பாம்பன் சுவாமிகள் ஐயா, "நான் இன்னும் இந்த பாட்டை எழுதி முடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர்களும் சரின்னு சொல்லிட்ட உடனே அந்த பாடலை அப்போதைக்கு வெளியிடவே இல்லை. பின்னர் சராச்சர உபதேசம் இவருக்கு யார் கூறினதுன்னு அடுத்த பதிவுல சொல்றேன். மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.